இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். என்ன அப்படியே அக்கறையா விசாரிக்கிற மாதிரி என் பிள்ளைய குத்தி காட்டுறியா? ஏங்க இப்ப நான் எங்க குத்தி காட்டி பேசினேன்? ஆமாண்டி, நீ குத்தி காட்டி தான் பேசுற. எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறோமேன்னு எங்களை பார்த்தா அப்படி ஏளனமா இருக்குமே. கையில இப்ப என்ன கேட்டா நீங்க கோவப்படுறீங்க? அவ உங்க மேல இருக்க அக்கறையில தானே பேசிட்டு இருக்கா, அதையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஏய், அவளை பத்தி எனக்கு தெரியாது, பெருசா சொல்ல வந்துட்டான். நாங்க எப்ப சரிஞ்சு கீழே விழுவோம், எங்களை பார்த்து எப்ப கை கொட்டி சிரிக்கலாம் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. அது இப்ப நடந்துருச்சு. இப்ப உன் மனசு குளிர்ந்துருச்சா? நீ நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்ப சந்தோஷமா? நாங்க நல்லாவே இருக்க கூடாது, நாசமா போயிடணும் தானே ஒவ்வொரு நாளும் நீ வேண்டிக்கிட்டு இருந்த. இப்போ அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நாங்க எதுக்காக அப்படி பேச போறோம்? நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சதே கிடையாது. நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்கடி, ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுதான் உங்க கேடு கட்ட புத்தி. பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்து போச்சு. போச்சு போச்சு, பணம் போச்சு, நகை போச்சு, வீட்டு பத்திரம் மொத்த சொத்தம் போச்சு. இப்ப உனக்கு திருப்தியா? நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? இப்ப நாங்க என்ன பண்ணோம்? இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உன் தர்த்தனை முடிச்ச தங்கச்சி தானே. என்னைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு பிடிச்சது சனிய. ஏண்டி, உன் தங்கச்சியை நாங்க ஏத்துக்கலனதோ எங்களுக்கு ஏதாவது சூனியம் வச்சிட்டியா? கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. தேவிக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம அவளை எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? ஆமா, அவளை கைய பிடிச்சு இழுக்கிறாங்க. என்னைக்கு என் சம்மதம் இல்லாம என் புள்ள உன் தங்கச்சிய பொண்டாட்டிங்கிற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்தானோ அன்னைக்கு பிடிச்சது இந்த வீட்டுக்கு சாபக்கேடு. அவ வந்த நாள்ல இருந்து என் நிம்மதி போச்சு, இந்த வீட்டோட சந்தோஷமே போச்சு. அவ இந்த வீட்டு மருமகளா வந்த காரணத்தை வச்சு உன் தம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணை இழுத்துக்கிட்டு போயிட்டான். அன்னைக்கே என் மானம் மரியாதை, நான் சேர்த்து வச்ச கௌரவம் மொத்தமும் போச்சு. மிஞ்சி இருந்தது எங்க சொத்தும் இந்த வீடும் தான். அதுவும் இப்ப போச்சு. நடுவுல நீங்க குடும்பமா சேர்ந்து என் புள்ளைய பண்ண டார்ச்சர்னால அவன் பிசினஸ்ல சரியா கவனம் செலுத்த முடியாம இன்னைக்கு எவனோ ஒருத்தன் என் பிள்ளைய ஏமாத்தி அவன் எந்த நிலைமையில உட்கார்ந்திருக்கான். அத்தை, கோவத்துல நீங்க பேசுறீங்கிறதுக்காக நீங்க பேசுற எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. பேசலாம், ஆனா அதுக்காக இப்படியா? விக்னேஷ யாரோ ஏமாத்திட்டு போனதுக்காக தேவி என்ன பண்ணுவா? நாங்க எப்படி இதுக்கு காரணமாவோம்? உங்களுக்கு எங்களை பிடிக்கலன்னு தெரியும், அதுக்காக உங்களுக்கு எந்த கெடுதல் நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் காரணமா இருப்போம்னு சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஆரம்பத்துல இருந்தே என் தங்கச்சியை நீங்க வெறுத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் எல்லாத்துக்கும் அவளே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் எங்க மேல கோவப்பட்டாலும் சரி, எங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, நாங்க பதிலுக்கு கோவப்பட்டிருக்கோமே தவிர நீங்க என்னைக்குமே நல்லா இருக்க கூடாதுன்னு நாங்க நினைச்சதே இல்லை. இது என் தங்கச்சியோட புகுந்த வீடு, அவ மருமகளா வாழ்ந்த வீடு. என்னைக்கா இருந்தாலும் மருமகளா வாழ போற வீடும் கூட. உங்களுக்கு நாங்க ஒரு கெடுதல் நினைக்கிறோம்னா அது எங்க தங்கச்சிக்கும் கெடுதல் நினைக்கிறதுக்கு சமம் தானே? அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நாங்க யோசிப்போம்? என் தங்கச்சி எப்ப இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தாலோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எங்களை உங்களோட சொந்தமா ஏத்துக்கிட்டீங்களோ இல்லையோ, ஆனா நாங்க உங்களை எங்க குடும்பமா தான் பாக்குறோம். அது என்னைக்கும் மாற போறதும் இல்ல, நாங்க மறக்க போறதும் இல்ல. இவ்ளோ பிரச்சனைங்க நம்ம 2 பேர் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கு, ஆனா எப்பவுமே நாங்க உங்களுக்கு கெடுதல் நினைச்சதே இல்ல. எல்லாத்துக்கும் மேல விக்னேஷ்க்கு இப்படி ஆனது தேவிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப துடிச்சு போயிடுவா. அந்த அளவுக்கு அவர் மேல அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கா. ஏய், நிறுத்துடி. நீ யாரு, உன் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தெரியாதவங்கள்ட்ட போய் சொல்லு இந்த கதையெல்லாம். நீ என்ன நாடகம் போட்டாலும் சரி, நம்பறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. நீ எத்தனை தடவை இல்லைன்னு மறுத்து சொன்னாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். எங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் உன் தங்கச்சியும் நீயும் தான். உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்ட யாருதான் நல்லா இருக்கா? தோ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தல, கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் இழந்துட்டு ஒண்ணும் இல்லாம ஒண்ணுத்துக்கும் உதவாத வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கா. அத்தை, தேவையில்லாம உன் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப என் பிள்ளை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த நிலைமையில இருக்கா. இதுக்கு மேல உன் தரித்திரம் பிடிச்ச குடும்பத்தால அழியாத குடும்பம்னு ஒண்ணு இருக்கா? ஒரு ராசி கிட்ட தங்கச்சியை என் வீட்டுல தள்ளிட்டு என் வீட்டுக்கு அதிர்ஷ்டமா இருந்த என் பொண்ண உன் தம்பியை வச்சு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்ட.
அதனாலதான் உன் தம்பி போலீஸ் ஆயிட்டான். உன் அண்ணனுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்து குடும்பத்தை நல்லா செட்டில் பண்ணிட்டேன். ஆனா நாங்கெல்லாம் இருந்த சொத்தையெல்லாம் இழந்துட்டு கடங்காரங்களா இப்படி நிக்கிறோம். அதுக்கு காரணம் கையலாவோ குடும்பமோ இல்ல, நீங்க தான்.